அமைதியாக இருப்பவர்கள்தான் அதிகம் சாதிப்பார்கள். அதற்கு சிறந்த உதாரணம் கன்னி ராசிக்காரர்கள்தான். உங்கள் பொறுமை, புத்திசாலித்தனம், கணக்கிட்ட முடிவுகள் எப்படி உங்களை உச்சநிலைக்கு கொண்டு போகிறது என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்காரர்களே, உங்களுக்கு பணம் மெதுவாக வந்தாலும் ஒரே நேரத்தில் வாழ்க்கையை மாற்றும் ராஜயோகம் உண்டு. இந்த யோகம் எப்போது செயல்படும், எந்த தொழிலில் பணம் சேரும், முழு விளக்கம் இதோ. அதாவது கன்னி ராசிக்காரர்கள் என்றாலே இந்த உலகம் தானாகவே ஒரு ஒழுங்குக்குள் வந்து நிற்கும் அளவுக்கு அவர்கள் வாழ்விலும் சிந்தனையிலும் ஒரு அபாரமான கட்டுப்பாடு ஒளிர்கிறது. பிறர் கவனிக்காத சிறிய சிறிய விஷயங்களையும் கூர்மையாக கணக்கிட்டு ஒவ்வொரு முடிவையும் 100 முறை சிந்தித்து எடுத்து செல்லும் அதிசயமான அறிவாளிகள் இவர்கள்தான். இவர்களின் மூளை ஒரு சக்தி வாய்ந்த கணினியைப் போல செயல்படும். தேவையற்ற தகவல்களை நீக்கி தேவையானவற்றை மட்டும் சேமித்து சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை வெளிப்படுத்தும் அபூர்வ திறன் இவர்களிடம் இயல்பாகவே உள்ளது. அதனால்தான் வாழ்க்கையின் எந்த கட்டத்திலும் திடீர் வீழ்ச்சி இல்லாமல் மெதுவாக ஆனால் உறுதியாக உயர்ந்து செல்லும் ஒரு தனிச்சிறப்பு கன்னி ராசிக்காரர்களுக்கு உண்டு. கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் தொடர்ந்து ஓடும் சிந்தனைகளின் பெருங்கடல். அவர்கள் பேசுவதற்கு முன் யோசிப்பார்கள், செயல்படுவதற்கு முன் திட்டமிடுவார்கள். வெற்றி பெற்ற பிறகும் அதை பெரிதாக விளம்பரம் செய்யாமல் அமைதியாக அடுத்த இலக்கை நோக்கி நகர்வார்கள். இதனால்தான் பல சமயங்களில் அவர்கள் எளிமையானவர்களாக பிறருக்கு தோன்றினாலும் உண்மையில் அவர்கள் சாதனைகளின் உயரம் மலைகளைப் போல் இருக்கும். பண விஷயங்களில் மிகுந்த கவனம், வேலை விஷயங்களில் முழுமையாக அர்ப்பணிப்பு, உறவுகளின் நேர்மை, இந்த மூன்றும் சேர்ந்து கன்னி ராசிக்காரர்களை நம்பிக்கையின் இன்னொரு பெயராக மாற்றுகிறது. கன்னி ராசிக்காரர்களின் இன்னொரு பெரிய அடையாளம் அவர்களின் சுய கட்டுப்பாடும் பொறுமையும். அவசர முடிவுகள், கண்மூடித்தனமான செயல்கள் இவர்களிடம் அரிது. வாழ்க்கை எவ்வளவு சோதனைகளை வீசினாலும் இதற்கும் ஒரு தீர்வு இருக்கிறது என்ற உறுதியுடன் நிதானமாக முன்னேறும் மனப்பாங்கு இவர்களின் இரத்தத்திலேயே கலந்தது. அதனால்தான் பலர் உடைந்து போகும் இடங்களில் கூட கன்னி ராசிக்காரர்கள் தங்களை சீரமைத்து மீண்டும் எழுந்து நிற்பார்கள். தோல்வியே ஒரு பாடமாக மாற்றிக்கொள்ளும் அந்த மன உறுதி அவர்களை நாளுக்கு நாள் இன்னும் வலிமையாக்குகிறது. இவர்களின் வாழ்க்கையில் வெற்றி என்பது திடீரென்று விழும் மின்னல் அல்ல, அது மெதுவாக ஏறும் சூரியன். ஆரம்பத்தில் போராட்டங்கள் இருக்கும், பிறரின் கவனத்திற்கு வராத உழைப்பு இருக்கும். ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த உழைப்பே அவர்களை உயர்ந்த இடத்தில் அமர வைக்கும். குறிப்பாக கல்வி, தொழில், கணக்கியல், மருத்துவம், தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் கன்னி ராசிக்காரர்கள் அசைக்க முடியாத அடையாளத்தை பதிப்பார்கள். அவர்களிடம் இருக்கும் ஒழுங்கும் துல்லியமும் பொறுப்புணர்வும் சேர்ந்து இந்த வேலையை இவர்களிடம் கொடுத்தால் நிச்சயம் சரியாக முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்குகிறது. உறவுகள் விஷயத்தில் கன்னி ராசிக்காரர்கள் கொஞ்சம் மௌனமாக இருப்பார்கள். ஆனால் அந்த மௌனத்தின் பின்னால் இருக்கும் அன்பும் பொறுப்பும் அளவிட முடியாதது. அவர்கள் வார்த்தைகளால் காதலை வெளிப்படுத்துவதில்லை, செயல்களால் அதை நிரூபிப்பார்கள். தேவையான நேரத்தில் துணையாக நின்று சிக்கலில் இருந்து வழிகாட்டி வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த உதவும் அந்த இயல்பு அவர்களை குடும்பத்தில் ஒரு தூணாக மாற்றுகிறது. சில சமயங்களில் அதிகமாக விமர்சனம் செய்பவர்களாக தோன்றினாலும் அதற்கு பின்னால் நல்லதாக இருக்க வேண்டும் என்ற தூய நோக்காகவே இருக்கும். மொத்தத்தில் கன்னி ராசிக்காரர்கள் என்பது சத்தமில்லாமல் சாதிக்கும் சக்தி. உலகம் கைத்தட்டாத நேரங்களிலும் தங்கள் கடமையை துல்லியமாக செய்து காலம் வந்ததும் அதே உலகத்தை தங்களுக்காக கைத்தட்ட வைக்கும் மாபெரும் தன்மை இவர்களிடம் உள்ளது. உழைப்பு, புத்திசாலித்தனம், ஒழுக்கம், இந்த மூன்றும் ஒரே உடலில் வாழும் அற்புத உதாரணம் கன்னி ராசிக்காரர்கள்தான். அதாவது கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அனைவரும் வெளிப்படையாக காணாத ஒரு ஆழமான ரகசியம் உள்ளது. அது அவர்களின் மறைந்திருக்கும் தலைமை திறன். மேடையில் நின்று கட்டளை போடுவதற்கு பதிலாக பின்னணியிலிருந்து முழு அமைப்பையும் இயக்கும் அபூர்வ சக்தி இவர்களிடம் இயல்பாகவே உள்ளது. ஒரு குழுவில் இவர்கள் இருந்தால் வேலை தானாகவே ஒழுங்குபடும், குழப்பங்கள் குறையும், முடிவுகள் தெளிவாகும். காரணம், இவர்கள் ஒவ்வொரு மனிதனின் திறமையும் சரியாக கணக்கிட்டு யாருக்கு எந்த பொறுப்பு இருந்தும் என்பதை நுணுக்கமாக அறிந்து செயல்படுவார்கள். அதனால்தான் பல பெரிய நிறுவனங்களில் அதிகார பதவியில் இல்லாவிட்டாலும் உண்மையான முடிவுகளை தீர்மானிப்பார்கள். கன்னி ராசிக்காரர்களாக இருப்பார்கள். அவர்கள் எதையும் அரை மனதுடன் செய்வதில்லை. சிறிய வேலை என்றாலும் அதில் முழுமை இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் மனநிலை. பரவாயில்லை என்ற வார்த்தை கன்னி ராசிக்காரர்களின் அகராதியில் அரிது. இதனாலே வாழ்க்கையின் பல தருணங்களில் அதிக அழுத்தத்தை தாங்களே தங்கள் மேல் சுமந்து கொள்வார்கள். ஆனால் அந்த அழுத்தமே பின்னாளில் அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும் உயர்ந்த தரத்தை உருவாக்குகிறது. காலம் செல்ல செல்ல இந்த முழுமை விரும்பும் குணமே இவர்களை பெரும் சாதனைகளின் உச்சிக்கு அழைத்து செல்லும். பண விஷயங்களில் கன்னி ராசிக்காரர்கள் ஒரு நடமாடும் கணக்கு புத்தகத்தைப் போல இருப்பார்கள். வரவு செலவு என்ற இரு சொற்களும் நடுவில் எந்த தவறும் இல்லாமல் வாழ்க்கையை நடத்தும் அபாரத்திறன் இவர்களிடம் உள்ளது.
வீண் செலவுகளை வெறுப்பவர்கள் தேவையான இடத்தில் மட்டும் தாராளமாக செலவிடுவார்கள். இதனால் இளம் வயதில் பெரும் செல்வம் சேராதது போல தோன்றினாலும் நடுத்தர வயதை அடையும் போது அவர்களின் கையில் இருக்கும் சொத்து, நிலையான வருமானம், பாதுகாப்பான எதிர்காலம் அனைத்தும் பிறரை கவரும் அளவுக்கு வளமாக இருக்கும். இது திடீர் பணக்கார யோகம் அல்ல, ஆனால் உறுதியான செல்வ யோகம். மேலும் பணம் சம்பாதிப்பதை விட அதை பாதுகாப்பது எப்படி என்பதையும் கன்னிராசிக்காரர்கள் நன்றாக அறிந்தவர்கள். முதலீடு, சேமிப்புகள், நீண்ட கால திட்டங்கள் இவை அனைத்திலும் அவசரமின்றி ஆழ்ந்த ஆய்வுடன் முடிவு எடுப்பார்கள். அதனால்தான் பலர் பொருளாதார சிக்கலில் சிக்கிக்கொள்ளும் நேரங்களில் கூட கன்னிராசிக்காரர்கள் நிதானமாக தங்களை காப்பாற்றிக் கொள்வார்கள். பணம் இவர்களிடம் ஓடி வராமல் மெதுவாக நடந்து வந்து நிரந்தரமாக தங்கும் தன்மை உடையதாக இருக்கும். அதே போல ஆன்மீகமும் மனநிலையும் பேசும்போது கன்னிராசிக்காரர்கள் வெளிப்படையாக அதில் மூழ்கியவர்களாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் உள்ளுக்குள் ஒரு ஆழமான ஆன்மீக தேடல் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். வாழ்க்கையின் அர்த்தம், மனித உறவுகளின் உண்மை, உழைப்பின் மதிப்பு இவை அனைத்தையும் அவர்கள் அமைதியாக சிந்திப்பார்கள். சத்தமான பிரார்த்தனைகள் இவர்களுக்கு பிடிக்காது. அமைதியான மனதோடு செய்யப்படும் ஒரு சிறிய வழிபாடே இவர்களுக்கு பெரும் சக்தியை அளிக்கும். மன அழுத்தம் இவர்களுக்கு அடிக்கடி வரும் சவாலாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான புத்திசாலித்தனமும் இவர்களிடமே உள்ளது. ஒழுங்கான வாழ்க்கை, நேர்த்தியான பழக்கங்கள், தெளிவான இலக்குகள் இவையே கன்னிராசிக்காரர்களின் மன உறுதியை வலுப்படுத்தும் மூலாதாரம். வாழ்க்கையின் கடைசி வரை அவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் அமைதியான முன் உதாரணமாகவும் திகழ்வார்கள். சத்தமில்லாமல் வாழ்ந்து ஆனால் ஆழமான தடத்தை உலகில் பதித்து செல்லும் அந்த உயர்ந்த தன்மை கன்னிராசிக்காரர்களின் மாபெரும் அடையாளம். அதாவது கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு தனித்துவமான விதி செயல்படுகிறது. அது என்னவென்றால், இவர்கள் இளம் வயதில் அதிகமாக பாராட்டப்படாமல் பின்னாளில் அளவிட முடியாத மரியாதைகளையும் உயரத்தையும் அடைவார்கள். ஆரம்ப காலத்தில் உழைப்பே அதிகமாக இருக்கும். பல நேரங்களில் அந்த உழைப்பு மதிப்பிடப்படாதது போலவும் தோன்றும். ஆனால் காலம் என்பது கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு நேர்மையான நீதிபதி. அவர்கள் செய்த ஒவ்வொரு சிறிய முயற்சிகளையும் காலம் கணக்கில் வைத்து கொண்டு சரியான தருணத்தில் அதற்கான பலனை மழையாக பொழியும். இதனால் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் கன்னிராசிக்காரர்கள் அடையும் உயரம் திடீரல்ல, அது திடமாகவும் நிலையானதாகவும் இருக்கும். இந்த உயரம் வெறும் பணத்திலோ பதவியிலோ மட்டும் முடிவடையாது. சமூகத்தில் கிடைக்கும் மரியாதை, குடும்பத்தில் பெரும் மதிப்பு, நண்பர்களை உருவாக்கும் நம்பிக்கை இவை அனைத்தும் சேர்ந்து இவரை நம்பலாம் என்ற நிலையான பெயரை உருவாக்கும். அதனால்தான் கன்னி ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் தனியாக தோன்றாமல் அனைவருக்கும் தேவைப்படும் ஒரு முக்கிய மனிதராக மாறுவார்கள். அவர்கள் பேசாமல் செய்த உதவிகள், விளம்பரம் இல்லாமல் செய்த தியாகங்கள் இவை அனைத்தும் பின்னாளில் அவர்களை உயர்ந்த இடத்தில் அமர வைக்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் மெதுவாகவே நகர்வார்கள். உடனடி உணர்ச்சிகளுக்கு அடிமையாவதில்லை. மனம், நம்பிக்கை, பொறுப்பு இந்த மூன்றும் பொருந்திய பிறகே அவர்கள் உறவை ஏற்றுக்கொள்வார்கள். அதனால்தான் இவர்களின் காதல் கதைகள் சத்தமாக ஆரம்பிக்காமல் அமைதியாகவும் ஆழமாகவும் வளர்ச்சியடையும். ஒருமுறை மனம் கொடுத்துவிட்டால் அந்த உறவை வாழ்நாள் முழுவதும் காக்கும் அர்ப்பணிப்பு இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். திருமணத்திற்கு பிறகு கன்னிராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையை ஒரு திட்டமிட்ட பயணமாக மாற்றுவார்கள். குடும்பத்தின் பொருளாதாரம், குழந்தைகளின் கல்வி, எதிர்கால பாதுகாப்பு இவை அனைத்தையும் முன்கூட்டியே யோசித்து படிப்படியாக அமைத்து விடுவார்கள். சில நேரங்களில் அதிக கட்டுப்பாடு காட்டுபவர்கள் போல தோன்றினாலும் அதன் பின்னால் இருக்கும் நோக்கம் குடும்பம் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்பதே. அதனால்தான் கன்னி ராசிக்காருடன் வாழும் வாழ்க்கை சத்தமில்லாத நிம்மதிகளையும் நீண்ட கால நிலைத்தன்மையும் வழங்கும். மேலும் ஆரோக்கிய விஷயங்களில் கன்னி ராசிக்காரர்கள் இயல்பாகவே எச்சரிக்கையுடன் இருப்பவர்கள். உடலில் சிறிய மாற்றங்களையும் உடனே கவனித்து அதை அலட்சியப்படுத்தாமல் சரி செய்ய முயற்சிப்பார்கள். ஒழுங்கான உணவு, சுத்தமான பழக்கங்கள், நேரத்திற்கு ஏற்ற ஓய்வு இவைகளின் முக்கியத்துவத்தை அவர்கள் நன்றாக அறிந்தவர்கள். ஆனால் அதிகமாக யோசிக்கும் பழக்கம் காரணமாக சில நேரங்களில் மன அழுத்தம், உடல் சோர்வாக மாறும் அபாயம் இருக்கிறது. இதை உணர்ந்து மனதை அமைதியாக வைத்து கொள்ளும் வழிகளை கற்றுக்கொண்டால் கன்னி ராசிக்காரர்கள் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் பெற்றவர்களாக இருப்பார்கள். மொத்தத்தில் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மெதுவான ஆனால் மகத்தான பயணம். சத்தமில்லாமல் ஆரம்பித்து காலப்போக்கில் அனைவரும் திரும்பி பார்க்கும் அளவுக்கு உயரமடையும் அந்த பயணம். ஒழுங்கு, அறிவு, பொறுமை, உழைப்பு இந்த 4 தூண்களின் மீது கட்டப்பட்ட ஒரு அழகான அரண்மனைதான் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை. காலம் எவ்வளவு மாறினாலும் அந்த அரண்மனை அசையாமல் நிலைத்து நிற்கும். ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணம் என்பது சத்தமாக வரும் விருந்தினர் அல்ல, அமைதியாக வந்து நிரந்தரமாக தங்கும் நெருங்கிய நண்பன். இவர்களின் கோடீஸ்வர யோகம் திடீர் லாட்டரி வெற்றி போல அல்ல, அது திட்டமிட்ட உழைப்பின், கணக்கான முடிவுகளின், பொறுமையான சேமிப்பின் விளைவு. இளம் வயதில் ஏன் இவர்களுக்கு இவ்வளவு சிரமம் என்று பிறர் கேட்கும் சூழ்நிலை இருந்தாலும் அதே பிறர் காலப்போக்கில் இவர்கள் எப்படி இவ்வளவு உறுதியாக செல்வம் சேர்த்தார்கள் என்று வியக்கும் நிலை வரும். காரணம், கன்னி ராசிக்காரர்கள் பணத்தை பற்றிய ஒவ்வொரு முடிவுகளையும் உணர்ச்சியால் அல்ல அறிவியால் எடுப்பவர்கள். வீண் ஆடம்பரங்களை தவிர்த்து தேவையான இடங்களில் மட்டுமே முதலீடு செய்து பணத்தை வேலை செய்ய வைக்கும் அபாரத்திறன் இவர்களிடம் உள்ளது.
மேலும் இவர்களின் செல்வம் ஒரே வழியில் மட்டுமே உருவாகாது. ஒரு பிரதான வருமானம், அதோடு இணையாக சிறிய முதலீடுகள், நீண்ட கால திட்டங்கள், சொத்து சேர்ப்பு இவை அனைத்தையும் ஒரே நேரத்தில் மெதுவாக கட்டமைக்கும் தன்மை கன்னி ராசிக்காரர்களுக்கு உண்டு. இதனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அவர்கள் எண்ணிக்கூட முடியாத அளவுக்கு பொருளாதார பாதுகாப்பை அடைவார்கள். அந்த நிலை வந்த பிறகு அகந்தை இல்லாமல் எளிமையுடன் வாழும் குணமே அவர்களை இன்னும் உயர்த்தும். தொழில் மற்றும் வேலை வாழ்க்கையில் கன்னிராசிக்காரர்கள் ஒரு பிரச்சனை தீர்க்கும் இயந்திரம் போல செயல்படுவார்கள். எங்கு குழப்பம் இருக்கிறதோ அங்கு கன்னிராசிக்காரர்கள் நுழைந்தால் அந்த குழப்பம் தானாகவே ஒழுங்காகவே மாறும். காரணம், அவர்கள் பிரச்சனையை மேலோட்டமாக பார்க்க மாட்டார்கள். அதன் அடிப்படை காரணத்தை கண்டுபிடித்து மீண்டும் அந்த பிரச்சனை வராத வகையில் தீர்வு அமைப்பார்கள். இதனால்தான் மேலதிகாரிகளின் பார்வையில் கன்னிராசிக்காரர்கள் மிகுந்த மதிப்பை பெறுவார்கள். ஒரே வேளையில் சிக்கி நிற்பவர்களாக தோன்றினாலும் உண்மையில் அவர்கள் அந்த வேலையை முழுமையாக கற்றுக்கொண்டு அதில் நிபுணராக மாறிய பிறகே அடுத்த கட்டத்திற்கு நகர்வார்கள். இதனால் பதவி உயர்வும் பொறுப்புகளும் சற்று தாமதமாக வந்தாலும் வந்த பிறகு அவை நீண்ட காலம் நிலைத்திருக்கும். குறிப்பாக கணக்கியல், நிர்வாகம், மருத்துவம், ஆய்வு, தொழில்நுட்பம், எழுத்து, ஆலோசனை போன்ற துறைகளில் கன்னிராசிக்காரர்கள் தங்களுக்கே ஒரு தனி முத்திரையை பதிப்பார்கள். கன்னி ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட மூளை என்பது ஒரு வித்தியாசமான அமைப்பு. அது சத்தமாக யோசிக்காது, ஆனால் ஆழமாக யோசிக்கும். பிறர் கவனிக்காத வாய்ப்புகளை, பிறர் அலட்சியப்படுத்தும் தருணங்களையும் கன்னி ராசிக்காரர்கள் துல்லியமாக கண்டுபிடிப்பார்கள். சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்கும் இந்த இயல்பு அவர்களை வாழ்க்கையில் பலமுறை காப்பாற்றும். சில நேரங்களில் அவர்கள் எடுத்த முடிவுகள் உடனே பலன் தராதது போல தோன்றினாலும் காலப்போக்கில் அதுவே மிகச்சிறந்த முடிவு என்று நிரூபிக்கும். இந்த அதிர்ஷ்ட மூளை காரணமாக கன்னிராசிக்காரர்கள் தவறான மனிதர்களிடம் சிக்காமல், தவறான பாதையில் நீண்ட காலம் பயணம் செய்யாமல் தப்பித்து விடுவார்கள். வாழ்க்கை அவர்களுக்கு சில சோதனைகளை கொடுத்தாலும் அந்த சோதனைகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு இன்னும் புத்திசாலிகளாக மாறும் திறன் அவர்களிடம் உள்ளது. இதனால்தான் வயது கூட கூட கன்னிராசிக்காரர்களின் மதிப்பும் அறிவும் செல்வாக்கும் பல மடங்கு அதிகரிக்கும். ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ராஜயோகம் என்பது ஒரே நாளில் விழும் முத்திரையல்ல, அது ஆண்டாண்டு காலமாக உருவாகும் ஒரு அரச சிங்காசனம். இவர்கள் தங்களை தாங்களே தயார் செய்து கொள்ளும் மனிதர்கள். அறிவு, அனுபவம், ஒழுக்கம், பொறுமை இந்த நான்கும் ஒன்று சேரும் நேரத்தில் வாழ்க்கை இவர்களுக்கு இப்போது தீ அரசன் போல வாழலாம் என்று வாய்ப்பு அளிக்கும். அந்த வாய்ப்பு வேலை முடிவில் இருக்கலாம், தொழில் வடிவில் இருக்கலாம், அல்லது சமூக மரியாதை வடிவில் இருக்கலாம். ஆனால் வந்த பிறகு அது எளிதில் போகாத ஒரு உறுதியான உயரமாக மாறும். காரணம், கன்னிராசிக்காரர்கள் திடீர் உயரத்திற்கு அல்ல, நிலைத்த உயரத்திற்கே பிறந்தவர்கள். பல சமயங்களில் இவர்களுக்கு கிடைக்கும் அதிகாரம் வெளிப்படையாக தெரியாது. பதவி பெயர் சிறியதாக இருக்கலாம், ஆனால் அந்த பதவியின் உண்மையான சக்தி இவர்களிடமே இருக்கும். முடிவுகள் இவர்களின் ஆலோசனையிலேயே உருவாகும். திட்டங்கள் இவர்களின் கணக்கிலேயே வெற்றி பெறும். இதனால்தான் கன்னிராசிக்காரர்கள் அதிகாரத்தில் இருந்தாலும் அகந்தை இல்லாமல் அமைதியாகவே செயல்படுவார்கள். அந்த அமைதியே இவர்களை இன்னும் உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும் இரகசிய சக்தியாகவே மாறும். வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு வரும். ஆனால் அந்த திருப்பங்கள் பெரும்பாலும் இழப்பாக அல்ல, புதிய பாதையை திறக்கும் வாய்ப்பாகவே இருக்கும். ஒருவேளை முடிவடையலாம், ஒரு உறவு தூரமாகலாம், ஒரு திட்டம் தோல்வியடையலாம். அந்த நேரங்களில் கன்னிராசிக்காரர்கள் உடைந்து போக மாட்டார்கள். அவர்கள் அமைதியாக பின்னால் நின்று இந்த அனுபவம் என்று கற்றுக் கொடுக்க வந்தது என்று சிந்திப்பார்கள். அந்த சிந்தனையே அவர்களை அடுத்த நிலைக்கு தயார் செல்லும் பயிற்சியாகவே மாறும். பலருக்கு தோல்வி ஒரு முடிவாக இருக்கும், ஆனால் கன்னிராசிக்காரர்களுக்கு அது ஒரு திருப்புமுனை. அந்த திருப்புமுனையின் பிறகு அவர்கள் எடுக்கும் முடிவுகள் மிகவும் துல்லியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்கும். இதனால்தான் வாழ்க்கையின் இரண்டாம் பாதையில் கன்னிராசிக்காரர்களின் வளர்ச்சி வேகம் திடீரென்று அதிகரிக்கும். முன்னால் மெதுவாக நடந்த பயணம் இப்போது உறுதியான ஓட்டமாக மாறும். அடுத்ததாக, வயது கூட கூட கன்னிராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்களாக இல்லை, அனுபவத்தின் பொக்கிஷமாக மாறுவார்கள். இளம் வயதில் அவர்களை யாரும் பெரிதாக கவனிக்காமல் போகலாம், ஆனால் காலம் செல்ல செல்ல ஆலோசனை கேட்கும் மனிதர்கள் அதிகரிப்பார்கள். அவர்களின் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். அவர்கள் சொல்வது சட்டம் போல ஏற்றுக்கொள்ளப்படும். இது எந்த அதிகாரமும் இல்லாமல் கிடைக்கும் ஒரு உயர்ந்த ராஜ மரியாதை. இந்த கட்டத்தில் கன்னிராசிக்காரர்கள் தங்களை பற்றி பெருமை பேச மாட்டார்கள், ஆனால் அவர்களின் வாழ்க்கையே அவர்களை பற்றி பேசும். அமைதியாக சேர்த்த செல்வம், சத்தமில்லாமல் உருவாக்கிய மரியாதை, விளம்பரம் இல்லாமல் செய்த உதவிகள், இவை அனைத்தும் சேர்ந்து இவர் வேறெளவர் மனிதர் என்ற பெயரை உருவாக்கும். இதுதான் கன்னி ராசிக்காரர்களின் உண்மையான வெற்றி. கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு புத்தகமாக இருந்தால் அதன் முதல் பக்கங்கள் மெதுவாக நகரும், ஆனால் கடைசி அத்தியாயங்கள் அனைவரையும் வியக்க வைக்கும். அவர்கள் வாழும் முறை, பேசும் நடை, முடிவெடுக்கும் பங்கு அனைத்திலும் ஒரு முதிர்ச்சி இருக்கும். அந்த முதிர்ச்சியே அவர்களை மற்ற ராசிகளிலிருந்து வேறுபடுத்தும் உயர்ந்த அடையாளமாக மாறும். மொத்தத்தில் கன்னி ராசிக்காரர்கள் என்பது அமைதியாக உழைத்து நாளை அமைதியாக ஆட்சி செய்யும் மனிதர்கள். சத்தமில்லாமல் வளர்ந்து காலம் வந்ததும் உலகமே திரும்பி பார்க்கும் அந்த அபூர்வத்தன்மை கன்னி ராசிக்காரர்களுக்கே உரியது.
ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது திடீரென வந்து மறையும் கனவல்ல, சரியான நேரத்தில் கதவை திறக்கும் ஒரு நம்பகமான நண்பன். பல நேரங்களில் அவர்கள் என் உழைப்புக்கு ஏன் உடனே பலன் கிடைக்கவில்லை என்று மனதில் கேள்வி எழுப்புவார்கள். ஆனால் அந்த தாமதமே அவர்களுக்கு பெரிய பாதுகாப்பாக மாறும். காரணம், முன்கூட்டியே கிடைக்கும் வெற்றி சிலரை வழி தவற வைக்கும். ஆனால் கன்னி ராசிக்காரர்களுக்கு தாமதமாக கிடைக்கும் வெற்றி அவர்களை மிகப்பெரிய பொறுப்புகளுக்கு தயாராக்கும். அதனால்தான் இவர்களின் வாழ்க்கையில் நல்ல காலம் தொடங்கும் போது அது பல ஆண்டுகள் தொடரும் நீண்ட பொன்னான காலமாக இருக்கும். அந்த நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் திடீரென வந்தது போல தோன்றினாலும் உண்மையில் அது அவர்கள் முன்பே விதைத்த உழைப்பின் விளைவு. ஒரே நேரத்தில் வேலை, பணம், மரியாதை மூன்றும் இணைந்து வரும்போது கன்னி ராசிக்காரர்கள் அதை கையாளும் திறன் உடையவர்களாக இருப்பார்கள். அதனால்தான் அந்த அதிர்ஷ்ட காலம் அவர்களை சுமையாக்காமல் அவர்களை இன்னும் உயர்த்தும் சக்தியாக மாறும். அதிர்ஷ்ட நாட்கள் மற்றும் நேரங்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன. சரியான நாளில் எடுக்கப்படும் முடிவு அவர்களின் வாழ்க்கையை பல ஆண்டுகள் முன்னே தள்ளும். அதனால்தான் அவர்கள் எந்த முக்கிய விஷயத்தையும் அவசரமாக செய்யாமல் இப்போது இதை செய்வது சரியா என்று உள்ளுணர்வே கேட்டே முடிவெடுப்பார்கள். அந்த உள்ளுணர்வே அவர்களின் மறைமுக ஜோதிடர். கன்னி ராசிக்காரர்கள் பெரும்பாலும் புதன் கிரகத்தின் தாக்கத்தில் இருப்பதால் புதன் சம்பந்தப்பட்ட நாட்கள், நேரங்கள், செயல் அவர்களுக்கு சிறப்பாக அமையும். கல்வி, பேச்சு, எழுத்து, கணக்கு, ஆலோசனை, ஒப்பந்தங்கள் இவை அனைத்திலும் சரியான நேரத்தில் கால் வைத்தால் அதிர்ஷ்டம் தானாகவே அவர்களின் பக்கம் திரும்பும். இதனால்தான் பல கன்னி ராசிக்காரர்கள் நேரம் பார்த்து செய்த வேலைதான் வாழ்க்கையை மாற்றியது என்று பின்னாளில் சொல்லும் நிலைக்கு வருவார்கள். குடும்ப வாழ்க்கையில் கன்னி ராசிக்காரர்கள் ஒரு பாதுகாப்பு வளையமாக இருப்பார்கள். குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரின் தேவைகளையும் கவனித்து எதிர்கால சிக்கல்கள் வராதபடி முன்கூட்டியே திட்டமிடும் இயல்பு இவர்களுக்கு உண்டு. குழந்தைகளின் கல்வி, வீட்டில் பொருளாதாரம், முதிர்வியோடு நலம் இவை அனைத்தையும் ஒரே நேரத்தில் சமநிலைப்படுத்தும் திறன் அவர்களை குடும்பத்தின் தூணாக மாற்றுகிறது. அவர்கள் அதிகமாக வெளிப்படையாக அன்பை காட்டாதவர்கள் போல தோன்றினாலும் அவர்களின் செயல்களில் இருக்கும் அக்கறை அளவிட முடியாது. குடும்பத்தில் யாருக்காவது பிரச்சனை வந்தால் கன்னிராசிக்காரர்கள் அமைதியாக முன்வந்து அதை சரி செய்வார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் பேசுவது குறைவு, செயல் மட்டும் அதிகம். இதனால்தான் குடும்பத்தினரின் மனதில் இவர் இருந்தால் எதுவும் பயமில்லை என்ற நம்பிக்கை ஆழமாக பதியும். மேலும் வாழ்க்கையின் இறுதி கட்டங்களை நோக்கி செல்லும் போது கன்னி ராசிக்காரர்கள் ஒரு முழுமையான திருப்தியை அடைவார்கள். இளம் வயதில் கனவாக இருந்த பல விஷயங்கள் நடுத்தர வயதில் நிஜமாகி பின்னர் அமைதியான பெருமையாக மாறும். அவர்கள் செய்த உதவிகள், வளர்த்த மனிதர்கள், கட்டிய வாழ்க்கை இவை அனைத்தும் அவர்களை மனதளவில் மிகவும் வளமானவர்களாக மாற்றும். மொத்தத்தில் கன்னி ராசிக்காரர்கள் என்பது மெதுவாக உருவாகும் மாபெரும் வெற்றி என்பதற்கான உயிருள்ள உதாரணம். காலம் அவர்களை சோதித்தாலும் அதே காலமே இறுதியில் அவர்களை உயர்த்தி நிலையான மரியாதைகளையும் பாதுகாப்பையும் வழங்கும். அந்த சத்தமில்லாமல் வந்தாலும் அதன் பெருமை தலைமுறைக்குள் கடந்து பேசப்படும். அந்த வகையில் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆயுதம் அவர்களின் நுண்ணறிவு. இது சாதாரண புத்திசாலித்தனம் அல்ல, சூழ்நிலையை வாசிக்கும் திறன், மனிதர்களின் மனநிலையை புரிந்து கொள்வது, எதிர்காலத்தில் என்ன நடக்கலாம் என்பதை முன்கூட்டியே கணிக்கும் கூர்மை. இந்த மூன்றும் ஒன்றாக கலந்த ஒரு அபூர்வ சக்தி. அதனால்தான் பலர் தவறான முடிவுகள் எடுத்து பின்னர் வருந்தும் இடங்களில் கன்னி ராசிக்காரர்கள் அமைதியாக சரியான பாதையை தேர்வு செய்து விடுவார்கள். அவர்கள் எடுத்த முடிவுகள் உடனடி பாராட்டை பெறாவிட்டாலும் காலம் சென்ற பிறகு அந்த முடிவுதான் சரி என்று அனைவரும் ஒப்புக்கொள்ளும் நிலை உருவாகும். இந்த நுண்ணறிவு காரணமாக கன்னி ராசிக்காரர்கள் தவறான நட்பு வட்டங்களில் நீண்ட காலம் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். யார் உண்மையானவர், யார் தற்காலிகமாக அருகில் இருப்பவர் என்பதை அவர்கள் உள்ளுணர்வால் உணர்ந்து விடுவார்கள். இதனால் வாழ்க்கையில் வீண் சிக்கல்கள் குறையும், மன அமைதி அதிகரிக்கும். வாழ்க்கையை எளிமையாக வைத்துக்கொண்டு தேவையான இடங்களில் மட்டும் போராடும் இந்த பாணி அவர்களை மெதுவாக ஆனால் உறுதியாக வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும். அது மட்டுமில்லாமல் பேச்சு திறனில் கன்னி ராசிக்காரர்கள் சத்தமாக பேசுபவர்கள் அல்ல. ஆனால் பேசும்போது தாக்கம் அதிகம். அவர்கள் வார்த்தைகள் அலங்காரமாக இருக்காது, ஆனால் அர்த்தம் நிறைந்ததாக இருக்கும். அதனால்தான் கூட்டங்களில் அதிகம் பேசாத கன்னி ராசிக்காரர்கள் கூட பேசும் ஒரு 2 வரிகள் முழு விவாதத்தையே மாற்றும் சக்தி கொண்டதாக இருக்கும். இந்த குணம் அவர்களை ஆலோசகர்கள், வழிகாட்டிகள், நம்பகமான நண்பர்கள் என்ற நிலைக்கு உயர்த்தும். எழுத்து, கணக்கு, ஆய்வு, திட்டமிடல் போன்ற துறைகளில் இந்த பேச்சு, சிந்தனை ஒருங்கிணைப்பு அவர்களுக்கு பெரிய பலமாக மாறும். பல கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் தங்கள் அறிவால் பிறருக்கு வழிகாட்டும் நிலைக்கு உருவார்கள். அந்த இடத்தில் அவர்கள் பெரும் மரியாதை எந்த பதவிகளையும் விட உயர்ந்ததாக இருக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பம் ஏற்படும் காலம் உண்டு. அந்த காலத்தில் அவர்கள் நான் இதுவரை செய்தது சரியா என்று தங்களை தாங்களே கேள்வி கேட்பார்கள். மேலும் வாழ்க்கையின் கடைசி நோக்கத்தை பற்றி சிந்திக்க தொடங்கும் போது கன்னி ராசிக்காரர்கள் வெறும் தனிப்பட்ட வெற்றிகள் மட்டும் நிற்க மாட்டார்கள். அவர்கள் என்னால் பிறருக்கு என்ன பயன் என்ற கேள்வியை தங்களுக்குள் எழுப்புவார்கள். அந்த கேள்விக்கான பதிலாகவே பலர் சமூக சேவை, கல்வி, உதவி, ஆலோசனை, வழிகாட்டுதல் போன்ற வழிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். இதனால் அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஆழமான அர்த்தம் கிடைக்கும். மொத்தத்தில் கன்னி ராசிக்காரர்கள் என்பது அறிவால் உயர்ந்தது, பண்பால் நிலைத்து சேவையால் அமரத்துவம் பெறும் மனிதர்கள். அவர்கள் வாழும் காலத்தில் சத்தம் குறைவு, ஆனால் அவர்கள் உருவாக்கும் தாக்கம் நீண்ட காலம் மறையாதே. காலம் எவ்வளவு மாறினாலும்
கன்னி ராசிக்காரர்களின் இந்த உயர்ந்த இயல்பு எப்போதும் மதிப்புடன் செயல்படும். ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்கள் உலகிற்கு சொல்லும் ஒரு மௌன பாடம் உண்டு. அது என்னவென்றால், சத்தமில்லாமல் உழைத்தால் காலம் சத்தமாக பலன் தரும். அவர்கள் காட்டும் ஒழுங்கு, பொறுமை, நேர்மை இவை அனைத்தும் வாழ்க்கையில் வெற்றிக்கு வேறு பாதையும் இருக்கிறது என்பதை நிரூபிக்கும். அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான உண்மை இருக்கிறது. அவர்கள் எதையும் எனக்கு வேண்டும் என்று கெஞ்சி கேட்க மாட்டார்கள். நான் தகுதியானவன் என்று உழைப்பால் நிரூபிப்பார்கள். இந்த மனநிலையே காலப்போக்கில் அவர்களை மிக உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும். ஒரு கட்டத்தில் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களை தேடி வாய்ப்புகள் வரும். வேலை, தொழில், ஆலோசனை முதலீடு அனைத்திலும் இவர் இருந்தால் பாதுகாப்பு என்ற நம்பிக்கை உருவாகும். இது அதிர்ஷ்டமல்ல, ஆண்டுகள் கணக்காக செய்த உழைப்பின் மௌன பலன். இந்த காலகட்டத்தில் கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு சுமையாக அல்ல, ஒரு நன்றியுடன் அனுபவிக்கும் பயணமாக மாற்றுவார்கள். ஒரே விஷயங்களிலும் திருப்தி, பெரிய விஷயங்களிலும் அமைதி. இந்த சமநிலையே அவர்களின் மன வலிமையை உச்சத்திற்கு கொண்டு செல்லும். அதிர்ஷ்ட எண்கள், நிறங்கள், நாட்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு வெறும் ஜோதிட குறியீடுகள் அல்ல, மனதை ஒருங்கிணைக்கும் சக்திகள். பச்சை, மஞ்சள், மிதமான வெள்ளை போன்ற நிறங்கள் இவர்களுக்கு மன அமைதிகளையும் தெளிவையும் தரும். புதன் சம்பந்தப்பட்ட நாட்களில் செய்யப்படும் முக்கிய செயல்கள், ஒப்பந்தங்கள், தொடக்கங்கள் இவை பல மடங்கு பலன் தரும். எண்களில் கூட ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு சரியான எண் சரியான நேரத்தில் கிடைத்தால் முடிவுகள் வேகமாக அமையும். இதனால்தான் பலர் அந்த நாளில் அந்த முடிவு எடுத்தது என் வாழ்க்கையை மாற்றியது என்று பின்னாளில் நினைவு கூர்வார்கள். மேலும் பரிகாரங்கள் என்றால் கன்னி ராசிக்காரர்களுக்கு சத்தமில்லாத நடைமுறைகளே சிறந்தது. அமைதியான வழிபாடு, ஒழுங்கான வாழ்க்கை, பிறருக்கு மறைமுக உதவி இவையே அவர்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம். பெரிய பெரிய சடங்குகள் இல்லாமலே தினசரி பழக்கங்களில் ஒழுங்கை கடைபிடிப்பது அவர்களின் விதியை மெதுவாக மாற்றும். சரி, ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய ராசி பலன்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.